உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவாய், பயப்படாதே. ஏசாயா 33:16. அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவது யார்? உயர்ந்த இடமாகிய உன்னதத்திலே வாசம் பண்ணுகிறவர் நமது தேவனாகிய கர்த்தர் மட்டுமே. மனிதர்களாகிய நாம் பூமி என்ற ஒரு பள்ளத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உயரமான இடத்தில் இருக்கிற உன்னதமான தேவன் நமக்கும் ஒரு உயர்ந்த இடத்தை தர ஆயத்தமாயிருக்கிறார். இந்த உலகத்திலே உயரமான ஸ்தானத்திலே இருக்கிறவர்கள் பெரும்பாலும் யாரையும் தூக்கிவிட வேண்டும் என்று விரும்புவதே இல்லை. கீழ்நிலையில் இருக்கிறவர்களை எப்போதும் கீழே வைத்து நசுக்க வேண்டுமென்றே விரும்புவார்கள். இது சாத்தானின் குணங்களில் ஒன்றாக உள்ளது. தான் பாதாளத்தில் கீழே இருப்பது போல எல்லோரும் தனக்கு கீழே பாதாளத்திற்கு வர வேண்டும் என்று கிரியை செய்து கொண்டிருக்கிறான் பிசாசு. ஆனால் அதற்கு நேர்மாறாக உயரே பரலோகத்தில் இருக்கிற தேவன் நம்மையும் அவரோடு உயர்த்தி பரலோகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். யார் உயரமான இடங்களில் வாசம் பண்ணுவார்கள் என்பதை இதற்கு முந்தைய வசனம் சொல்கிறது. நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான் என்றே வசனம் சொல்கிறது. அநீதியாய் நடப்பவர்கள் இந்த உலகத்தில் உயரமான இடங்களில் இருந்தாலும் இந்த உலகம் பாதாளம்தான். ஆனால் உயரமான பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டுமானால் நீதியாய் நடக்க வேண்டும். பொல்லாத ஆதாயத்தை வெறுக்க வேண்டும். பொல்லாப்பிற்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் கர்த்தர் சொல்லும் உயர்ந்த இடங்கள் கிடைக்கும். பிசாசு சொல்கிற பொய்யான உயர்ந்த இடங்கள் இந்த பூமியிலேயே அழிந்து போய்விடும். அதனால் அழியாத பரலோக ராஜ்யத்தில் உங்களுக்கான உயர்ந்த இடங்களை தேடுங்கள். அப்போது உங்களுக்கு சமாதானம் உண்டாகும். தாழ்வான நிலைமையிலேயே இருக்கிறேன் என்று கலங்குகிறீர்களா? பயப்படாதிருங்கள். உன்னதமான உயர்ந்த இடத்திலிருந்து தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் கண்ணீரை துடைத்து உன்னதமான காரியங்களை உங்களுக்கு தந்தருளுவார். பயப்படாதிருங்கள். ஆமென்.